வணக்கம். 5/8/2025 செவ்வாய்க்கிழமைக்கான ராசி பலன்கள். செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் உங்களுக்கு வீரம், ஆக்கம், உற்சாகம், சவால்களில் வெற்றி அனைத்தையும் தரட்டும். மேஷம், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உறவுகளில் நெருக்கம் நிலையாக இருக்கும். திடீர் செலவுகள் வரலாம். வீட்டில் நெய்விளக்கேற்றி விநாயகரை வழிபடுங்கள். ரிஷபம், குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பழைய நண்பர்களின் சந்திப்பால் ஒரு நன்மை நடக்கும். பணவரவு சீராகும். மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்கிட நல்லது நடக்கும். மிதுனம், வேலையில் புதிய பொறுப்புகள் கூடும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். வாகன போக்குவரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். விஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வணங்குதல் சிறப்பு. கடகம், பணவரவு மேம்படும். மனதில் நினைத்த ஒரு தகவல் இன்று கிடைக்கும். உறவுகளின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். சந்திரனுக்கு வெள்ளைப்பட்டு வஸ்திரம் சார்த்தி வணங்குங்கள். சிம்மம், பொதுவாக நல்ல முன்னேற்றமான நாள். முக்கியமான சந்திப்பு ஒன்று இன்று நடைபெறும். உடல் நலத்தில் கவனம் தேவை. சூரியனுக்கு தாமரைப்பூ சார்த்தி வணங்குதல் சிறப்பு. கன்னி, தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் நாள். சிக்கல்கள் இருந்தாலும் தைரியமாக கையாளலாம். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் சிறப்பு. துலாம், நல்ல செய்தி ஒன்று தேடி வரும். பயணங்களில் கவனம் தேவை. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மகாலட்சுமியை மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வணங்குங்கள். விருச்சிகம், விளம்பரம், மீடியா, ஆர்ட் தொடர்பானவர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். வீண் மனக்கவலைகளை தவிர்க்கவும். அங்காரகனை வணங்கிட நல்லதே நடக்கும். தனுசு, புதிய வாய்ப்புகள் உண்டாகும். கல்வி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணிச்சூழ்நிலை சாதகமாக இருக்கும். ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சார்த்தி ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்தல் சிறப்பு. மகரம், நண்பர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சிறு மனக்கசப்பு ஏற்படலாம். பேச்சில் நிதானமாக இருந்தால் தானாக கரைந்துவிடும். நவக்கிரகங்களை 9 முறை வலம் வந்து வணங்கிட எல்லாம் நல்லதாகவே முடியும். கும்பம், முன்னேற்றமான நாள். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். உறவுகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். துர்க்கையம்மனுக்கு செம்பருத்திப்பூ சார்த்தி வணங்குதல் சிறப்பு. மீனம், பணியில் பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் கூடும். திட்டமிட்ட செலவுகள் நன்மை தரும். குரு பகவானுக்கு மஞ்சள் பூ சார்த்தி வணங்குதல் சிறப்பு. இன்றைய நாள் உங்களது செயல்களுக்கு சக்தியும் சாமர்த்தியமும் வெற்றியும் கிடைக்கும் நாளாக அமையட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.